நெறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். ஒரு சில மிஸ்டேக்ஸ நான் சொல்றேன். முதல்ல பண்ற மிஸ்டேக் என்ன அப்டின்னா, சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இப்ப நான் டோர் நெறைய கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு டோருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். எல்லாருக்கும் அன்பு வணக்கம். இது உங்கள் ரேடியோ ரிவ்யூ சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எது சம்மந்தமா பார்க்க போறோம்னா, Revitல இருக்கிற இந்த இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர், அப்புறம் டைப் பாராமீட்டர் இதோட பேசிக்ஸ் சம்மந்தமா தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நெறைய பேருக்கு இந்த 2 பாராமீட்டர்ஸும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சந்தேகமா இருக்குது. இதோட கான்செப்ட் நான் வந்து இந்த வீடியோல தெள்ள தெளிவா சொல்லப் போறேன். இந்த பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம எலமெண்ட்ஸ கண்ட்ரோல் பண்ணலாம். ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம, நம்மளோட ஃபேமிலி இருக்கு இல்லையா? Revit ஃபேமிலி கிரியேட் பண்றது. இந்த Revit ஃபேமிலி வந்து கிரியேட் பண்ற இடத்துல, இந்த பாராமீட்டர்ஸ் வந்து எப்படி நம்ம வந்து சூஸ் பண்ணணும்? ஏன்னா, இத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஃபேமிலி கிரியேட் பண்ணும்போது, ஸ்மார்ட்டா பாராமீட்டர்ஸ் எப்படி வந்து குடுக்குறது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். முதல்ல பார்த்தீங்கன்னா, பாராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன? நான் Revit வந்து பேசிக் டியூட்டோரியல் வீடியோ அந்த ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இப்ப நான் வந்து கார்ட்ஸ்ல வந்து ஒரு லிங்க் குடுக்குறேன். Revit ஃபேமிலி பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியவங்க, அந்த லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, Revit ஃபேமிலினா என்ன? என்னலாம் டைப்ஸ் இருக்குது? அப்படிங்கிறது தெள்ள தெளிவா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து கார்ட்ஸ்ல குடுக்குறேன். பாராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பாராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி Revitல ஜியோமெட்ரி கிரியேட் பண்ண முடியும். போன வீடியோல நான் சொல்லியிருப்பேன். பாராமீ பாராமீட்டர யூஸ் பண்ணி ஜியோமெட்ரி கிரியேட் பண்ண முடியும். இந்த பாராமீட்டர்ஸ் ஜியோமெட்ரி மட்டும் கிரியேட் பண்றதுக்கான ஒரு டூல் கிடையாது. இந்த பாராமீட்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு ஃபேமிலி, ஒரு எலமென்ட்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாம Revit வந்து ஒரு பாராமெட்ரிக் டெக்னாலஜி சாஃப்ட்வேர். பிம் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்ல இதோட டெக்னாலஜி என்ன அப்படின்னா பாராமெட்ரிக். ஸோ அந்த பாராமெட்ரிக்கு இருக்கிற அந்த ஃபீச்சர் தான் 2 டைப் ஆஃப் பாராமீட்டர். ஸோ பாராமீட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, சைஸ கண்ட்ரோல் பண்ணும், விசிபிலிட்டிய கண்ட்ரோல் பண்ணும், மெட்டீரியல்ஸ கண்ட்ரோல் பண்ணும், ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டோட பிஹேவியர கண்ட்ரோல் பண்ணும். சரிங்களா? ஸோ இப்ப நான் வந்து ஸ்க்ரீன்ல காமிச்சேன் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? லெஃப்ட் சைட்ல. இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர். இதே இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் பக்கத்துல இந்த எடிட் டைப் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, டைப் பாராமீட்டரோட பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இப்ப நான் வந்து எந்த எலமென்ட்டுமே செலக்ட் பண்ணல. நான் பிளாங்க்கா மவுஸ் வந்து அப்படியே வச்சிருக்கேன். 3Dல இருக்கிறேன். எந்த எலமென்ட்டுமே செலக்ட் பண்ணல. நான் செலக்ட் பண்ணாம இருக்கும்போது, இங்க காட்டுது இல்லையா? நெறைய பாராமீட்டர்ஸ் காமிக்குது பாருங்க. ஸோ இந்த ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு பெரிய லிஸ்ட்டே காமிக்குது. சென்ஸ் பாராமீட்டர். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் வியூக்கான பாராமீட்டர்ஸ். இந்த பர்ட்டிகுலர் 3D வியூஸுக்கான ஒரு பாராமீட்டர். அதே மாதிரி எடிட் டைப்ப கிளிக் பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு உள்ளாடி காமிக்குது இல்லையா? இதுவும் இந்த பர்ட்டிகுலர் 3D வியூக்கான பாராமீட்டர். ஸோ அதனால தான் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, டைப்ல வந்து 3D வியூ அப்படின்னு காமிக்குது. இப்ப இதே இது நான் லெவல் போனேன் அப்படின்னா, கொஞ்சம் மாறுபடும். இந்த 3Dல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல 3Dன்னு இருக்கு. 3Dக்கு ரிலேட்டடான பாராமீட்டர்ஸ காமிக்குது. அதே மாதிரி லெவல் போனேன் அப்படின்னா, இந்த ஃப்ளோர் பிளான் அப்படின்னு இருக்குது. இந்த ஃப்ளோர் பிளானுக்கு ஏத்த மாதிரியும் பாராமீட்டர்ஸ் டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இப்போ நான் வந்து வியூக்கான பாராமீட்டர்ஸ் உங்களுக்கு காமிச்சேன். இதே இது ஒரு எலிமெண்ட்ட செலக்ட் பண்றேன். உதாரணத்துக்கு நம்மளோட சிங்க செலக்ட் பண்ணலாம். நான் 3Dல காமிக்கிறேன். இந்த இடத்துல ஒரு சிங்க் இருக்கு. இந்த சிங்க நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சிங்க செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பாராமீட்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ எப்படி காமிக்குதுன்னா, இந்த பர்ட்டிகுலர் செலக்ஷனுக்கான பாராமீட்டர்ஸ காமிக்குது. முதல்ல வியூஸுக்கான பாராமீட்டர்ஸ காமிச்சது. நான் ஒரு ஆப்ஜெக்ட்ட செலக்ட் பண்ணதும், அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு தேவையான பாராமீட்டர்ஸ காமிக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்ட், இந்த சிங்க் அப்படிங்கிறது ஒரு லோடபிள் ஃபேமிலி. இந்த லோடபிள் ஃபேமிலிக்கு என்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்குதோ, அந்த பாராமீட்டர்ஸ் எல்லாமே இங்க டிஸ்ப்ளே ஆகும். ஸோ இதே இது நான் வால் செலக்ட் பண்றேன். வால் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, இந்த பாராமீட்டர்ஸ் இப்போ டிஃபரெண்ட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ட பேஸ் பண்ணி நீங்க செலக்ட் பண்றத பொறுத்து இந்த சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும்.
ஸோ நீங்க வந்து சேர செலக்ட் பண்ணலாம். லைட் ஃபிக்ஸர செலக்ட் பண்ணலாம். டோர செலக்ட் பண்ணலாம். காலம் செலக்ட் பண்ணலாம். இப்போ டோர் இருக்கு. நம்ம டோர செலக்ட் பண்ணா டோருக்கு ரிலேட்டடா வரும். இந்த மாதிரி ஒவ்வொன்னும் செலக்ட் பண்ணலாம். நம்ம பாராமீட்டர்ஸ் வந்து லோடபுள் ஃபேமிலிக்கும் குடுக்கலாம். கஸ்டம் ஃபேமிலிக்கும் நம்மளால புரொவைட் பண்ண முடியும். ஸோ இந்த பாராமீட்டர்ஸ்ல தான் 2 வகை இருக்குது. ஒண்ணு வந்து இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நீங்க இங்க ஸ்க்ரீன்ல லெஃப்ட் சைட்ல பார்க்குற இந்த டயலாக் பாக்ஸு. டைப் அப்படிங்கிறது இந்த எடிட் டைப்ப கிளிக் பண்ணி பண்றது எல்லாமே டைப் ப்ராப்பர்ட்டி. இதெல்லாம் டைப் பாராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டயலாக் பாக்ஸோட பேர் என்ன அப்படின்னா, இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டி. இந்த டயலாக் பாக்ஸோட பேர் என்னன்னா, டைப் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இத யூஸ் பண்ணி தான் நம்ம கண்ட்ரோல் பண்றோம். நீங்க இந்த பாராமீட்டர்ஸ வந்து ஃபேமிலிக்கு ஆட் பண்ணல அப்படின்னா, ஃபேமிலி கிரியேட் பண்ணும்போது ஆட் பண்ணல அப்படின்னா, அந்த ஃபேமிலி எல்லாமே ஒரு டம்ப் ஆப்ஜெக்ட்டா மட்டும் தான் இருக்கும். AutoCADல ஒரு பிளாக் வந்து எப்படி யூஸ் பண்றோமோ, அதே மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். ஸ்மார்ட்டா ஒரு பாராமீட்டரா கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ நமக்கு தெரிஞ்சது போல இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீட்ல 2 விதமான பாராமீட்டர் இருக்குது. ஒண்ணு வந்து இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர், இன்னொன்னு டைப் பாராமீட்டர். ஸோ இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர்னா என்ன அப்டின்னா, இப்போ உதாரணத்துக்கு இவ்ளோ வால் இருக்குது, இவ்ளோ காலம்ஸ் இருக்குது. நான் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு வால் செலக்ட் பண்றேன். இந்த வால நான் செலக்ட் பண்றேன். இங்க நான் ஒரு வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றேன். இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, இந்த டயலாக் பாக்ஸ்ல தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுல இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல பேஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு லெவல் 1 இருக்கு. நான் இத லெவல் 2ன்னு மாத்திக்கிட்டு, இத வந்து அன்கனெக்டட்ன்னு குடுத்துட்டு, நான் ஒரு 10 அடி அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு வேல்யூ குடுத்துட்டேன். உடனே பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலரா ஒரே ஒரு வால் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. இந்த பர்ட்டிகுலரா ஒரே ஒரு வால் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதேபோல நான் இப்போ ஒரு டோர செலக்ட் பண்றேன். சாரி ஒரு டோர் செலக்ட் பண்றேன். இந்த டோர செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா, டோருக்கு நான் ஒரு வேல்யூ குடுக்குறேன். சில் ஹைட் அப்படிங்கிற வேல்யூ குடுக்குறேன். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2 ஃபீட் அப்படின்னு குடுத்தேன்னா, தெரியுதுங்களா? இந்த ஒரு டோர் மட்டும் தான் இன்ஸ்டன்ட்டா சேஞ்ச் ஆகுது. ஸோ இதனால தான் இத வந்து இன்ஸ்டன்ட் பாராமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இன்ஸ்டன்ட் பாராமீட்டர் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டையும், ஒவ்வொரு ஃபேமிலியையும், ஒவ்வொரு எலமென்ட்டையும் இண்டிபெண்டன்ட்டா செப்பரேட்டா நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நான் ஒரு டோர செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் பண்ணேன். 2 டோர் செலக்ட் பண்ணீங்கன்னா, அந்த 2 டோரையும் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஃபீட் குடுக்குறேன். இங்க பார்த்தீங்கன்னா, ஹைட் வந்து இன்கிரீஸ் ஆகுது பாருங்க. ஆனா இந்த டோரையும் நான் செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். ஸோ இங்க சில் ஹைட் சேஞ்ச் ஆகுது. வேற கொஞ்சம் பாராமீட்டர்ஸ் டிஃபரெண்ட்டா இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வரும். நான் இந்த டோர செலக்ட் பண்றேன். இல்ல இந்த டோர செலக்ட் பண்றேன். நான் இதோட வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்றேன். ஒரு உதாரணத்துக்கு 8 ஃபீட் அப்படின்னு குடுக்குறேன். புரியுதுங்களா? இங்க வந்து என்ன ஆகுது அப்டின்னா, இந்த ஹைட் மேல டாப்ல இருக்கும்ல, அந்த டோரோட டாப். அந்த ஹைட்ட அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இன்னொரு பாராமீட்டர் புரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டோருக்கு புரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ சில் ஹைட்டும் அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஹெட் ஹைட்டும் இண்டிபெண்டன்ட்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதுதான் இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர். இதே இது டைப் பாராமீட்டர் நம்ம குடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நான் இந்த டோர்ஸ் எல்லாமே மறுபடியும் செலக்ட் பண்ணி ரீசெட் பண்றேன். இது அப்டின்னு குடுக்குறேன். எல்லாமே இந்த மாரி ஃபிட் ஆயிருக்கும். டைப் பாராமீட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நான் இப்ப உதாரணத்துக்கு இந்த டோரையே செலக்ட் பண்றேன். இதில வந்து ஓகே. இந்த டோர செலக்ட் பண்ணலாம். நான் எடிட் டைப் போறேன். எடிட் டைப்புக்குள்ள இருக்கிறது எல்லாமே தான் டோர் பாராமீட்டர் சாரி டைப் பாராமீட்டர். இந்த டோருக்கு தேவையான டைப் பாராமீட்டர். ஸோ டைப் பாராமீட்டரோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு சேஞ்ச் நீங்க பண்ணீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்ட்ல எங்க இந்த டைப் யூஸ் பண்ணியிருந்தாலும், அங்க எல்லாமே சேஞ்சஸ் நடக்கும். அது கிரவுண்ட் ஃப்ளோரா இருக்கலாம், 2ண்ட் ஃப்ளோரா இருக்கலாம், இல்ல 10த் ஃப்ளோரா கூட இருக்கலாம். நீங்க ஒரு சேஞ்ச் ஒரு எலிமென்ட்க்கு பண்ணாலும், அந்த சேஞ்ச் வந்து எல்லா எலிமென்ட்க்கும் அந்த பர்ட்டிகுலர் டைப்க்கு அப்ளை ஆகும். ஸோ அத எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப் அப்படின்னு இருக்கு இல்லையா? இதுல பார்த்தீங்கன்னா ஒரு நேம் இருக்கு. இந்த நேம் வந்து எந்த எலிமென்ட்க்கு பர்ட்டிகுலர் கேட்டகரி, பர்ட்டிகுலர் ஃபேமிலி, பர்ட்டிகுலர் டைப் அப்படிங்கிற இதுல எங்கெல்லாம் இருக்குதோ, அங்க இருக்கிற எல்லா எலமென்டும் சேஞ்ச் ஆகும். உதாரணத்துக்கு டோர் அப்படிங்கிற கேட்டகரி இருக்கு. ஃபேமிலி பார்த்தீங்கன்னா, இன்டீரியர் டோர் அப்படின்னு நேம் இருக்குது. இன்டீரியர் டோர் அப்படிங்கிற நேமுக்குள்ள ஒரு டைப் இருக்குது. 910 டோர். இப்ப நான் இதுல வந்து ஒரு சேஞ்சஸ் குடுக்குறேன். சரி நான் இந்த ஹைட்ட வந்து 2 ஃபீட் 11 இன்ச்சஸ்ன்னு இருக்கு. நான் இத வந்து 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்னு குடுக்குறேன்.
என்டர் குடுக்குறேன். நான் ஒரே ஒரு டோர தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த டோர தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஹைட் வந்து விட்த் வந்து 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் அப்படின்னு குடுத்துருக்கேன். நான் அப்ளை குடுக்குறேன். அப்ளை குடுத்தோனே பார்த்தீங்கன்னா, இந்த டோரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டோரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டோரும் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனா, இந்த டோர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. இந்த டோர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகல. நான் ஒரு வாட்டி கூட பண்றேன். செலக்ட் பண்றேன். டேட்டாக்கு போறேன். இங்க பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் 2 ஃபீட் 6 இன்ச்சஸ் நான் ஹைட் குடுக்குறேன். ஒரு 10 ஃபீட் அப்படின்னு குடுக்குறேன். அப்ளை குடுக்குறேன். எல்லா டோரும் பார்த்தீங்கன்னா 10 ஃபீட் வந்துருச்சு. இந்த ஒரு டோர் மட்டும் வரல. ஏன் இந்த டோர் மட்டும் வரல அப்படின்னா, இதுவும் டோர் கேட்டகரி. இந்த டோரும் டோர் கேட்டகரி தான். ஆனா, இதோட ஃபேமிலி வேற. ஃபேமிலி நேம் வேற. அதே மாரி டைப் நேமும் வேற. ஸோ இந்த மாதிரி தான் ரிவிட் வந்து ஃபங்ஷன் ஆகும். டைப் அப்படிங்கிறது ஒரு கிளிக்குக்கு எல்லா வேல்யூவும், எல்லா எலமென்ட்டுக்கும் அந்த சேஞ்சஸ் வந்து அப்ளை ஆகும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து டைப் வந்து யூஸ் பண்றது. இந்த 2யும் யூஸ் பண்ணி தான் நீங்க வந்து டிசைட் பண்ணணும். இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டரா எனக்கு ஃபேமிலி வேணும். இல்ல டைப் பாராமீட்டரா எனக்கு ஃபேமிலி வேணும். அப்படிங்கிறது நீங்க தான் வந்து சூஸ் பண்ணணும். ஆனா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சைஸ் எல்லாமே நீங்க டைப்ல வச்சிருந்தீங்கன்னா பெட்டரா இருக்கும். மெட்டீரியல்ஸும் டைப்ல இருந்தா சேமா இருக்கும். ஸோ இது வந்து உங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க வொர்க் பண்ணும்போது, உங்களுக்கு இது வந்து பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். எந்த மாதிரி அ பாராமீட்டர்ஸ வந்து சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்துச்சு அப்படின்னா, அந்த சைஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து டைப்லயே தான் வைப்பேன். ஏன் டைப்ல வைக்கிறேன் அப்டின்னா, எனக்கு வந்து ஒவ்வொரு எலமென்ட்டா செலக்ட் பண்ணி வந்து சைஸ் வந்து மாத்திட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட்ல இப்ப நான் டோர் யூஸ் பண்றேன், இல்ல பைப் யூஸ் பண்றேன், கேபிள் ட்ரை யூஸ் பண்றேன் அப்டின்னா, இதே இதே எலமெண்ட் வந்து நான் எல்லா இடமும் யூஸ் பண்றேன். சேம் சைஸ் தான் இருக்கணும் அப்டின்னா, நான் வந்து சைஸ் அப்டிங்கிற பாராமீட்டர வந்து டைப் ப்ராப்பர்ட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி செட் பண்ணுவேன். அந்த மாதிரி செட் பண்ண முடியும். ரிவிட்டோட ஃபேமிலில அந்த மாதிரி செட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு புரிஞ்சுட்டுன்னு நெனைக்கிறேன். இந்த பாராமீட்டர் ஐடென்டிஃபை பண்றது. எது டைப் பாராமீட்டர், எது இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் அப்படிங்கிறது எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, நான் வந்து ஒரு டோர் எலமெண்ட்ட செலக்ட் பண்ணிட்டு, இந்த இடத்துல வாரது எல்லாமே இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர். எடிட் டைப்புக்குள்ள வாரது எல்லாமே டைப் பாராமீட்டர். இந்த 2 இத வச்சு தான் நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம். டைப் பாராமீட்டர் அப்படிங்கிறது டைப் பாராமீட்டரோட டைப் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும். இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் அப்படிங்கிறது இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வரும். உங்களுக்கு இப்ப வந்து புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். டைப் ப்ராப்பர்ட்டினா என்ன? இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டினா என்ன? டைப் பாராமீட்டர்னா என்ன? இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர்னா என்ன? அப்படின்னு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேர் பண்ற ஒரு மிஸ்டேக். ஒரு சில மிஸ்டேக்ஸ நான் சொல்றேன். முதல்ல பண்ற மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சைஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு இப்ப நான் டோர் நெறைய கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரே ஒரு டோருக்கு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்காக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எடிட் ஆயி போயிட்டு, இந்த இடத்துல இப்போ விட்த் அட்ஜஸ்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த விட்த் வந்து எனக்கு இப்போ வந்து 4 ஃபீட் இருக்கணும். ஹைட் வந்து 7 ஃபீட் இருக்கணும் அப்டின்னா, நான் இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்றேன். டைப்ல வந்து வேல்யூ என்டர் பண்றேன். அப்ளை குடுக்குறேன் அப்டின்னா, இந்த இந்த சேஞ்சஸ் வந்து மொத்த ப்ராஜெக்ட்லயும் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது வந்து ஆக்சுவலா வந்து ஒரு பிரச்சனையும் இருக்குது. ஒரு ஈஸியான மெத்தடும் இருக்குது. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு வேல்யூ சேஞ்ச் பண்ண ரொம்ப ஈஸி தான். ஆனா, ஒரே ஒரு எலிமெண்ட் சேஞ்ச் பண்ணணும் அப்டிங்கிற பட்சத்தில நீங்க வந்து கேர்ஃபுல்லா இந்த டைப் ப்ராப்பர்ட்டிய வந்து ஹேண்டில் பண்ணணும். டைப் ப்ராப்பர்ட்டிய கேர்ஃபுல்லா நீங்க யூஸ் பண்ணா தான் அது வந்து ப்ராப்பரா ஒர்க் ஆகும். ஒரு எலிமெண்ட்ட சேஞ்ச் பண்றதுக்காக நீங்க வந்து வேல்யூ என்டர் பண்ணிக்கிட்டு, அ ஓகே குடுத்தீங்கன்னா, மொத்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸும் சேஞ்ச் ஆகும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா யோசிச்சு சேஞ்ச் பண்ணணுமா? பண்ண வேண்டாமா? எல்லாமே சேமா இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து திங்க் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாரி சேஞ்ச் பண்ணும்போது, எனக்கு ஒரு எலிமெண்ட் தான் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல டூப்ளிகேட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, அந்த நேம வந்து டைப்போட நேம வந்து நீங்க ரீநேம் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து இத 3 ஃபீட் டோர் அப்படின்னு குடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே குடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நேம் முதல்ல இருந்துச்சு இல்லையா? அந்த நேம் இருக்கு. இப்ப நமக்கு ஒரு நியூ நேம் கிரியேட் பண்ணியாச்சு. நியூ நேம் கிரியேட் பண்ணதுக்கப்புறம், இப்ப நான் இந்த விட்த்த வந்து 4 ஃபீட்லேருந்து 3 ஃபீட் மாத்துறேன். நான் இங்க இந்த டோர் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அப்ளை குடுக்குறேன். இந்த ஒரு டோர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். நான் வேணும்னா வேற ஒரு வேல்யூ குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அப்ளை குடுக்குறேன்.
ஓகே குடுக்குறேன். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டோர் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். இப்ப வந்து எல்லா டோரும் சேஞ்ச் ஆகல. முதல்ல பண்ணும்போது எல்லா டோருமே சேஞ்ச் ஆயிருச்சு. அது எதனால அப்டின்னா, நான் இப்போ டூப்ளிகேட் பண்ணேன். டூப்ளிகேட் பண்ணிட்டு நான் வந்து வேல்யூ சேஞ்ச் பண்றேன்னா, இந்த பர்ட்டிகுலர் எலமெண்ட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். வேற எந்த எலமெண்ட்டும் சேஞ்ச் ஆகாது. இதுதான் ரீசன். அதே மாரி நீங்க ப்ராஜெக்ட்ல வொர்க் பண்ணும்போது எல்லா எலமென்டும் சேஞ்ச் ஆயிருச்சு. அது எப்படி சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியல அப்படின்னா, நீங்க இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க. இந்த மிஸ்டேக் தான் பண்ணியிருப்பீங்க. டூப்ளிகேட் பண்ணாம பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி நெறைய டூப்ளிகேட்ஸும் நெறைய பேர் பண்ணுவாங்க. சும்மா ஒவ்வொரு எலமென்ட்டுக்கும் டூப்ளிகேட், டூப்ளிகேட், டூப்ளிகேட்ன்னு குடுத்து, குடுத்து சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அதுவும் பண்ணக்கூடாது. எவ்வளவுக்கு கம்மியா டூப்ளிகேஷன் யூஸ் பண்ணணுமோ, அந்த அளவுக்கு தான் யூஸ் யூஸ் பண்ணணும். இந்த வந்து இந்த பாராமீட்டர்ஸ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற ஒரு பெரிய மிஸ்டேக் வந்து பெரிய ப்ராப்ளம் வந்து ஈஸியா சால்வ் பண்ணலாம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ரொம்ப சிம்பிளா ஒரு சின்ன ரீகேப் பண்ணிக்கலாம். இன் ஷார்ட்ல வந்து இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர் அப்டின்னா, ஒவ்வொன்னா சேஞ்ச் பண்றது. டைப் பாராமீட்டர்னா ஒரே கிளிக்ல மொத்த எலமென்ட்டும், மொத்த ப்ராஜெக்ட்ல இருக்கிற எலமென்ட்டும் சேஞ்ச் பண்றது. ஃபிரெண்ட்ஸ் இதுதான் வந்து இன்ஸ்டன்ஸ் பாராமீட்டர், டைப் பாராமீட்டர் ஓட வித்தியாசங்கள். இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள கத்துக்கலாம். பாராமீட்டரோட கான்செப்ட்ஸ், பிராக்டிகலா அத எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கத்துக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.